ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி மினி ரோஸ்ட்டு. நான் இதை ஒரு புக்கில் படித்தேன். அதை தான் பண்ணி காட்ட போகிறேன். இதை நம்ம தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சட்னியாகவும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது சின்ன வெங்காய தோசை. கிச்சன் புக்கு ஒன்று கிடச்சிது, அதிலேருந்து எடுத்து பண்ணி பார்த்தேன். ஒரு தட்டு நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் ஊற்றி போட்டு பிடிக்கலைன்னா சட்னியாக கூட நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்தது சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு. 2 ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினோடனே ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தொக்காக அரைக்க வேண்டாம், நல்லா வெளுதாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணும் போதும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காய சட்னி அரைக்கிற மாதிரி தான் இதுவும் இருந்தது. சரி பண்ணி பார்க்கலாம், மினி ரோஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க, ரெடி பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஸ்பூனில் எடுக்கும்போது நல்லா சட்னி பதத்துக்கு வலுவலுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா விழுதாக அரைச்சாச்சு. தாளிக்கங்கிற அவசியம்லாம் இல்லை. இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையோட தோசை ஊற்றிட்டேன். மினி ரோஸ்ட்டுங்கிறதுனால சின்னதாக தான் ஊற்றினேன், கல் ஃபுல்லாக ஊற்றலை. சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா பெருசாக ஊற்றிக்கலான்னு ஒரு 2-3 ஸ்பூன் சட்னி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய் ஊற்றி மேலே கொத்தமல்லி இலை தூவி மூடி வச்சிடலாம். ஏன்னா திருப்பி போட முடியாது. திருப்பி போட்டிங்கன்னா இந்த சட்னி கல்லில் ஒட்டி தோசை வராது. மூடி வச்சுட்டு வெந்தோடனே அழகாக சுருட்டி கொடுத்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.